குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதல்வர் விஜய் தொடக்கி வைத்தார். Ladies and gentlemen, monogram has been received by Tirumati Bhavaneshwari, IGP, Singapore Special Force, a recipient of Center of Excellence in Investigation medal being received by Bhavaneshwari IPS from our Honorable Chief Minister. Thank you, sir. சென்னை எழும்பூர் ராஜரத்தின மைதானத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் முதல்வர் விஜய்க்கு காவல்துறை சார்பில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. வெள்ளிமிகு அணிவகுப்பினை ஆய்வு செய்ய அணிவகுப்பு தலைவர் திருமதி ஷானாஸ் இலியாஸ் IPS அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை அழைத்திடும் காட்சியினை தற்பொழுது காண்கிறோம். அதனைத் தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்தும் இசைக்கப்பட்டது. பின்னர் சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கான இலச்சினையை முதல்வர் விஜய் வெளியிட அதனை IG பவானீஸ்வரி பெற்றுக் கொண்டார். அதனையடுத்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடர்பான AI காணொளி ஒளிபரப்பப்பட்டது. கண்காணிப்பு, உடனடி பதில் நடவடிக்கை. சிங்கப்பெண் பெண்களின் பாதுகாப்பின் புதிய முகம். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை எப்போதும் உங்க கூட இருக்கு. அதனையடுத்து சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கான சிறப்பு வாகனத்தை அறிமுகம் செய்து வைத்த முதல்வர் விஜய் மேடையில் இருந்து இறங்கிச் சென்று வாகனத்தை ஓட்டியும் பார்த்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகளோடு முதல்வர் விஜயின் தாயார் ஷோபாவும் கலந்து கொண்டார். பெண்கள் பாதுகாப்புக்காக தொடங்கப்பட்ட சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் மனநிறைவை தந்தாலும் பெண்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகள் மனதை பதற வைக்கிறது என்று முதல்வர் விஜய் கூறினார். போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாலே பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளும் ஏற்படுவதாகவும் கூறிய அவர், பல ஆண்டுகளாக உள்ள இந்த பிரச்சனையை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்று கூறினார். தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள், பெண் குழந்தைகள் எல்லாருமே பாதுகாப்பா தன்னம்பிக்கையோடு இருக்கணும். அதுக்கான முதல் கட்டம் தான் இந்த ஸ்டெப். இது மனசுக்கு ஒரு மன நிறைவை கொடுத்தாலும் அதே நேரத்தில் பெண்களை பத்தின சில செய்திகள்லாம் கேட்கும் போது உண்மையிலேயே மனசு பதறுது, கண்ணு கலங்குது, அது கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன்னா நடக்கிற கொடுமைகள்லாம் யாருக்குங்க, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே, எப்படி மனசு பதறாம இருக்கும். அதனால பெண்களுக்கு எதிராக இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்றது மற்றவங்க மாதிரி ரீல்ஸ்லயும் இன்ஸ்டாலையும் தேடிட்டு இருக்க முடியாது. ரியாலிட்டிய புரிஞ்சுக்கணும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் விஜய் உறுதியளித்துள்ளார். சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர், நிரபராதிகள் யாரும் தண்டிக்கப்படக்கூடாது என்பதில் காவல்துறை அதிகாரிகள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். பெண்களை தொந்தரவு செஞ்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு வார்னிங்காவே சொல்றேன். பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. அவங்களுக்கு அந்த தண்டனைக்கான அந்த நடவடிக்கைகள் எல்லாமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரொம்ப கடுமையான ஒரு தண்டனையா இருக்கும், கடுமையான ஒரு நடவடிக்கைகளா இருக்கும். அந்த தண்டனை, அவங்களுக்கான அந்த சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா ஸ்பீடா அது செயல்படுத்தப்படும். என்ன ஒண்ணு, அந்த ஸ்பீட்ல நிரபராதிகள் யாரும் தண்டிக்கப்பட்டிருக்கூடாது. இதையும் காவல் அதிகாரிகள் மைண்ட்ல எடுத்துக்கணும். சிங்கப்பெண் சிறப்பு படைக்காக 354 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதி ஒதுக்கப்பட உள்ளதாகவும், திட்டத்தின் 2ஆம் கட்டமாக புதிதாக 2500 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்றும் முதல்வர் விஜய் கூறினார். அதிநவீன வாகனங்களும் உபகரணங்களும் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நம் அரசு சார்பாக முதற்கட்டமாக 354 கோடிக்கும் மேல நிதி ஒதுக்கப்பட இருக்கு. இந்த திட்டத்தோட 2வது கட்டமா இந்த படைக்காக மட்டுமே 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளது. பெண்களோட பாதுகாப்பை ஸ்ட்ராங் பண்றதுக்காக மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற வாகனங்களும் நவீன உபகரணங்களும் தொழில்நுட்ப சாதனங்களும் அலாட் செய்யப்பட இருக்கு. ஆல்ரெடி உமன் சேஃப்டிக்காக செயல்படுற அமைப்புகளுக்கு அடிஷனல் ஸ்ட்ரென்த் அண்ட் சப்போர்ட்டா இந்த சிங்கப்பெண் படை செயல்படுங்கிறத மீண்டும் வலியுறுத்தி சொல்ல விரும்புறேன். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிற காவல் நடவடிக்கையில இந்த படை முக்கிய பங்கு வகிக்கும்.